என்ன சின்சியர் சிகாமணி, சீரியஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க காலையிலேயே? ஒர்க் இல்லடா, சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு செக் பண்ற? அது சடனா? சும்மாதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு மச்சான், ஏதாவது பொருள் மிஸ் ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் இல்லடா, இது வேற ஒரு விஷயம். எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ரியா உன்னை ஹக் பண்ணால, அந்த வீடியோ கிளிப் நீ எடுத்து வச்சுக்க போற, அப்படிதானே? அதெல்லாம் இல்ல, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னன்னு சொல்றேன். ஏன் ஐஷு, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே நிக்கிறேன். சி பொறுக்கி, இவனெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. இத்தனை வருஷமா இவனை போய் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தமே. டேய், என்ன லேப்டாப்பை பார்த்துட்டு தனக்கு தானே கோவமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் ஐஷு, எங்க 2 பேரையும் நீ உண்மையாவே ஃப்ரெண்டா நினைக்கிறியா, இல்ல சும்மா பழகிட்டோமேனு கூட இருக்கியா? என்னடா கேள்வி இது, லூசுத்தனமா? நீ என்னோட ஃப்ரெண்டுடா. ஓ, ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதையும் மறைக்க கூடாது, அப்படிதானே? நாங்க அப்படி எதை மறைச்சோம்? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? உன் பர்த்டே அன்னைக்கு சத்யா நம்ம ஆபீஸ் வந்திருக்கான். டேய், சத்யா வரது வழக்கம் தானே, அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? புரிஞ்சு போச்சு. ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதுக்காக தானே. ரியா கிட்ட இருந்து அவனை பிரிச்சு நிச்சயமா ஒண்ணு சேர்த்து வச்சிருவோம். மண்ணாங்கட்டி, இப்ப நான் ஒன்னும் அதுக்கு கோவப்படல. வேற என்னடா பிரச்சனை? அந்த சத்யா ஐஷு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்காண்டா. என்ன சொல்ற? அன்னைக்கு ஐஷு கிட்ட தப்பா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம ரியா கிட்டயும் அதே மாதிரி நடந்திருக்கான். ஐஷு, சதி சொல்றது உண்மையா? உண்மையான்னு கேட்டேன். அது அது வந்து ஆதி. எதுக்காக அவனுக்கு பயப்படுற? எதுக்காக பயந்து பின்னாடி போனேன்? அது அது வந்துடா, தேவையில்லாம என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்க கூடாதுன்னு சொல்லிதான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? மண்ணாங்கட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் கூட தெரியாதவன் அவன். உன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேனா அவனை இன்னும் அடிச்சு துவச்சிருப்போம். இப்படிப்பட்ட கேடு கிட்டவனோட எங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறாக்கு? இல்லடா, எனக்கு அவனை பார்த்தாலே பயம். இத சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும், உங்களுக்கும் இதனால ப்ராப்ளம் வரும், அதான். அப்படி என்ன பயம்? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நீ சத்யா வந்தாலே ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்குவ. அதுக்கு என்ன காரணம் ஐஷு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது வந்துடா, இந்த ரூட் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆன்ட்டி, ஆன்ட்டி. சைலண்டா இவர் ரூம்க்கு வந்ததும் நல்லதா போச்சு. இல்லனா இப்படி ஒரு காட்சியை மிஸ் பண்ணிருப்போம். வா, நாட்டுக்கட்ட மாதிரி தலன்னு இருக்கா. இவளை கட்டிக்க போறவன் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். பார்வை மட்டும் இருந்திருந்தா நானே தட்டி தூக்கி இருப்பேன். என்ன பண்றது, கண்ணு தெரியாத இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோலம் முழுக்க இவளை பாத்துக்க வேண்டியது இருக்கும். என்ன நம்ம கூட்டி இவ்வளவு நேரம் ஆகுது? ஆன்ட்டி, ரூம்குள்ள புதுசா ஏதோ ஸ்மெல் வருதே. ரூம் ஸ்ப்ரே ஏதாவது மாத்தி அடிச்சிருப்பாங்களா? ஆன்ட்டி, இருக்கீங்களா இல்லையா? ஐஷுமா, இருமா வரேன். ஏன் ரூம்குள்ள டிஃபரெண்டா ஸ்மெல் வருது? என்னோட ரூம்ல எந்த ஸ்ப்ரேவும் மாத்தி அடிக்க மாட்டாங்களே. ஆன்ட்டி வரதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிடணும், இல்லைன்னா நிச்சயமா மாட்டிப்போம். இவளை இப்படி பார்த்துட்டு கண்ட்ரோல் வேற பண்ண முடியலையே. சரி, வேற வழி இல்ல, இவளை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். யாரோ சடனா ஓடுற மாதிரி இருக்கு. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? யார் ரூம்ல இருக்கீங்க? யார் வந்துட்டு போயிருப்பா? பர்மிஷன் இல்லாம ஆதி உள்ள வர மாட்டான். அங்கிளும் வர வாய்ப்பே இல்ல. வேற யாரா இருக்கும்? பர்ஃப்யூம் ஸ்மெல் புதுசா இருக்கு. வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாம். நிச்சயமா இந்த வீட்ல யாரும் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணது கிடையாது. நீ கீழே இறங்கி வந்துட்டியா? என்னடா தங்கம், ரொம்ப நேரம் கூப்பிட்டே இருந்த. சாரிடாமா, வீட்டுக்கு சத்யா வந்திருந்தானா, அவனுக்கு காஃபி போட போயிட்டேன். எது, சத்யாவா? அப்போ அவன் தான் ரூமுக்கு வந்திருக்கான் போல. எதுக்காக குரல் கொடுக்காம ரூமுக்குள்ள வந்திருப்பான்? நம்ம வேற சாரி, டோரை லாக் பண்ணிருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். என்ன ஜெய்ஷுமா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. இப்போ சத்யா எங்க? அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஆதி ரூமுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்க ஆண்டி. சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன். சரிம்மா. எதுக்கு கூப்பிட்டுன்னு சொல்லவே இல்லை? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மாதான். சரிம்மா, பார்த்து கவனமா போ. இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? சாரிடா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிச்சுதான் அமைதியா விட்டுட்டேன். என்ன ஐஷு, இந்த மாதிரி விஷயத்தை போய் மறைப்பியா? பொண்ணுங்க செய்யற பெரிய முட்டாள்தனமே இதுதான். நேத்து உனக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு ரியாவுக்கு. இவன மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதுக்குதான் சொல்லாம இருந்தேன். 2 பேரும் கோவப்படாதீங்கடா, விடுங்க. இதுக்கப்புறம் அவன் வந்தா பாத்துக்கலாம். என்ன வந்தா பாத்துக்கலாமா? என்னோட அவனை தொலைச்சு கட்டிட்டு நம்ம வழிக்கே வராதபடி பண்ணிட்டு வரேன். சதீஷ், வா போலாம். டேய், எதுக்குடா அடிக்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன் உன்ன?
டேய் என்ன காரணம்னு இப்ப சொல்றோம். ஏண்டா கூட பழகுற பொண்ணுங்கள தப்பா பாக்குறதே தப்பு. அதுவும் பார்வையில்லாத பொண்ணு தப்பா பார்த்தது மட்டும் இல்லாம அவகிட்ட திரும்பவும் தப்பா நடந்து ட்ரை பண்ணிருக்க. 2 நாளைக்கு முன்னாடி ரியா கிட்டயும் அதே வேலையை பார்த்திருக்க. ஓ, உன் லவர் சொல்லிட்டாளா? என்ன பாக்குறேன் உன் லவர்னு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? சின்ன வயசுல இருந்து படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஏன் இப்போ ஒர்க்ல கூட காம்படிஷன் தான். எப்பவும் நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் செகண்டா வரனால எப்பவும் எப்பவும் எனக்கு மரியாதை இருந்ததில்ல. உங்களை அழிச்சிட்டு இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு வேலையும் பார்த்தேன். அந்த ஐஷுவை கல்யாணம் பண்ணி கைக்குள்ள போட்டுட்டு உங்களை அழிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ரியா தொக்க வந்து மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன். இனி ரியா தான் என்னோட டார்கெட். டேய், என்ன மீறி உன்னால என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன். பாரு பாரு, தூரமா நின்னு வேடிக்கை பாரு. நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ரியாவை உருகி உருகி லவ் பண்ணி அவளை என் வழிக்கு கொண்டு வருவேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா கிடையாது. அவ மேல லவ்வா சீத்து, அந்த மாதிரி ஒரு பொண்ணு மேலாம் லவ் எல்லாம் வரவே வராது. உங்களை பழி வாங்குறதுக்காகவே அவளை கல்யாணம் பண்ணி அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேன். அதை நீ பார்த்து அழுகணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். பொறுக்கி நாயே, உன்ன மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. டேய், கூட 2 போடுறா. முடிஞ்சா என் கூட போட்டி போட்டு ரியாவை ஜெயிச்சுக்கோ. உன் வீரத்தை அதுல காட்டு. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ உண்மையான ஆம்பளைன்னு. பொறுக்கி நாயே, பார்க்கதானே போறேன். ரியா எனக்கு சொந்தமானவ. அவளை யாருக்கும் எவனுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை ஏதாவது பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா ஏதோ இந்த அடியோட எல்லாம் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். டேய், முடிஞ்சதை பண்ணிக்கோ, போடா. எங்க ஐஷுவ தப்பா பார்த்ததுக்கே உன்னை அப்படியே குழி தோண்டி புதைக்கணும் போலதான் இருக்கு. ஆனா நீ பண்ற தப்புக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி. உனக்கு தண்டனை ஏன் கையாலதான். டேய் டேய், சும்மா பூச்சாண்டி காட்டாம போங்கடா சின்ன பசங்க. மச்சான், இவங்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணாம போக கூடாது. கரெக்டா? என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இவன் என்கிட்ட செத்தான். டேய் டேய், அடிக்காதீங்கடா, வலிக்குது. டேய் டேய், ஒழுங்கா விட்டுருங்க. டேய், அடிக்காதீங்கடா. டேய், வலிக்குது. சார், ஏன் கீர்த்தி, இங்க என்ன நடக்குது? உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம். எனக்கு ஏற்கனவே பழகிருச்சு. அடிக்கடி சதி சாரும் ரியாவும் இப்படிதான் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன வந்த நாள்ல இருந்து சிடுமூஞ்சி ஹிட்லர்னு திட்டிட்டே இருப்பா. இப்போ ஃபெவிகால் போட்டி ஒட்டின மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் சொன்னனே, இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளா நடந்துட்டா இருக்கு. ஒருவேளை 2 பேரும் லவ் பண்றாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் யதார்த்தமா ஆதி சாரை போய் கட்டிப்பிடிக்க போறேன். என்ன, ஆதி சாரை கட்டிப்பிடிக்க போறியா? போய் அடி வாங்கிட்டு வந்துடாத. ஆதி சார் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாரு. அதுதான் எனக்கு தெரியுமே. அவர்கிட்ட போனாலே கத்துவாரு. அதுக்காக தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? என்னது சார்? சாரி ரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். இனிமே அந்த சத்யாவை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. ஒரு ரூட்ல அவன் தலையிடவே மாட்டான். எப்படி சார் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? உங்ககிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டதா கேமரா மூலமா நான் பாத்துட்டேன். சார், நீ எதுக்காக அதை என்கிட்ட மறைச்சா? நீ மட்டும் அப்பவே சொல்லியிருந்தீனா இங்க உன் கண்ணு முன்னாடி வச்சு அடிச்சு உரிச்சிருப்பேன். இல்ல சார், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அவனை அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிட்டேன். இனி உன் பக்கமே வரமாட்டான். எப்படியும் பெட்ரஸ் தான். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். தேங்க்யூ சார். அப்புறம் சாரி. சாரியா? எதுக்கு? வந்த நாள்ல இருந்து நீங்க சிடுசிடுன்னு விழுறத பார்த்துட்டு சிடுமூஞ்சி ஹிட்லர்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப நல்லவரு. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்றீங்கல்ல. உங்கள மாதிரி நல்லவர நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. என் நண்பன் நல்லவன் தான், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்னடி இது ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கைய கால நீட்டி நிக்கிற? இதுதான் ஐடியா. இப்ப பாரு. ஏய், என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்ணு. அப்புறம் சார் அவ்வளவுதான் உன் கூட சேர்ந்து என்னை சேர்த்து திட்டுவாரு. இங்க இருந்து வலிக்கு விழுகிற மாதிரி நேரா அவர் போய் மோதுவேன். அப்புறம் அவருக்கும் எனக்கும் டச்சிங் கிசிங். அடுத்து ஒரு லுக்கு விட்டா போதும், அவ்வளவுதான் ஆள் விழுந்துருவாரு. எனக்கு என்னமோ அவர் விழுவாருன்னு தோணல. நீ விழுந்து வாரிராத. அடி போடி, உனக்கு பொறாமை இல்ல வெள்ளாமை இல்ல. போய் அவர்கிட்ட மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த கீர்த்திய அந்த முருகன் தான் காப்பாத்தணும். ஐயோ, வலி விடுங்க, கால் வலிக்கிறச்சு. அட, என்னடா நடக்குதுங்க? இது ஆபீஸா இல்ல வேற எதுமா? டேய் முடிஞ்சது. இனி அந்த முருகனால கூட இவளை காப்பாத்த முடியாது. கண்ணு தெரியாது, இப்படி வந்து மோதுறேன். சார், நான் கத்திட்டே வந்ததை நீங்க கவனிக்கல. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு சார்.
எது எது அங்க ஸ்லிப்பான காலு இங்க வந்துதான் நின்னுச்சு. ஆமா சார், அது என்னமோ தெரியல, உங்க கண்ணு எனக்கு கட்டி இழுத்துருச்சு. மண்ணாங்கட்டி ஆபீஸ்க்கு வந்தா ஒழுங்கா வேலை பாக்குறது இல்ல. இந்த மாதிரி கிறுக்கு வேலை பார்க்காம போய் தொலைங்க. என்ன சார் இப்படி கோச்சுக்கிறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க, சதீஷ் சாரும் ரியாவும் எவ்வளவு அழகா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு அதான் சார், கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அதேதான் சார், அதேதான் அதேதான் நான் சொல்ல வந்தேன். கொன்றுவேன் போயிரு. நாங்க சிடுமூஞ்சின்னு அவருக்கு பேர் வச்சிருக்க கூடாது, உங்களுக்கு தான் வச்சிருக்கணும். டேய் டேய், நீ இது முடிக்கலையா? ஏமா ரியா, படம் ஓட்டுனது போதும், கிளம்பு. தெரியாம. இட்ஸ் ஓகே, நீங்க போய் ஒர்க் பாருங்க. சரிங்க சார். ரியா ரியா, ஏண்டா தானா அமர்ந்து எதுக்குடா தடுக்கிறேன்? டேய் லூசு, இது ஆபீஸ், 4 பேர் வந்துட்டு போற இடம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிக்கிறேன். என்ன பொண்டாட்டியா? சாரே, முதல்ல ப்ரப்போஸ் பண்ணனும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஹனிமூன் கொண்டாடலாம். அதுக்குள்ளேயும் பொண்டாட்டியா? முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லுடா. என்ன இன்சல்ட் பண்றீங்களா? இதுக்காகவே சீக்கிரம் அவகிட்ட என் லவ் சொல்றேன். I'm waiting. தம்பி, என் பொண்ணே வந்தாச்சு பாருங்க, அவ கையிலே கிஃப்ட் கொடுத்துருங்க. அம்மாடி ரியா, தம்பி உனக்காக வைர நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. என்னமா பாத்துட்டே இருக்கேன். தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாகம், அதான் வாங்க மாட்டேங்கிறா. நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு கொடுத்துறேன். சரிங்க அங்கிள். இருங்க தம்பி, இத போய் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். எப்பா, வைர நெக்லஸா? இத உடனே திறந்து பார்த்தாகணும். இத கொண்டு போய் வித்தா நிறைய பணம் தேரும். தினமும் குடிச்சிட்டு செமைய கூத்தடிக்கலாம். தினமும் 5க்கும் 10க்கும் இவகிட்ட கையேந்தி கையேந்தி கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மாப்பிள்ள வைர நெக்லஸோட வந்துட்டாரு. மாப்பிள்ள வாழ்க. வைர நெக்லஸ் பார்த்து வாய் பொளந்து என் பொண்ணு வாழ்க்கை எப்படி அழிக்கிறாரே. அத்தை, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இருங்க தம்பி, எடுத்துட்டு வரேன். என்ன செல்லம், ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க போல. உனக்கு அசிங்கமாவே இல்ல? அடி வாங்கினதும் என் பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப வந்து நிக்கிறேன். செல்லம், நான் தான் சொன்னனே, நான் நல்லவனே கிடையாது. நல்லவனா இருந்தா திட்டினா புரிஞ்சுப்பான், திருந்துப்பான். ஆனா நான் கெட்டவன், கேடு கெட்டவன். நீங்க பேசுறதுக்காகலாம் என்னால திருந்த முடியாது. உன்னை கல்யாணம் பண்றது என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக உன்னை நான் லவ் பண்றேன்னு நினைச்சுக்காத. இதுக்கெல்லாம் வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை சொல்லிட்டா நீ என்ன வந்தா தெரியல. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம், எப்பவும் நீதான் என் பொண்டாட்டி. அத யாராலையும் மாத்த முடியாது. உன்னோட கனவுலாம் குழி தோண்டி புதைச்சிரு. இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்காது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணுதான், நானே போய் கிணத்துல விழுந்து சாகுறது ஒண்ணுதான். அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை சாக விட்டுருவா செல்லம்? என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாய் அணு அணுவா செத்தாதான் அவனுக்கு வலிக்கும். அவனுக்கா? எவனுக்கு? தம்பி, தண்ணி தாங்க. இல்ல அத்தை, வேண்டாம். உங்க பொண்ணு கூட பேசினதே எனக்கு தாகம் தீந்த மாதிரி இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க கல்யாணம் வேணாம்னு போன் பண்ணி சொன்னீங்க. ஆனா என்னால ரியாவை விட முடியாது. எனக்கு ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை உங்களை விட 100 மடங்கு நான் நல்லாவே பாத்துப்பேன். அதுக்கு இல்ல தம்பி, பிள்ளைக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு கடைசியில அது கஷ்டப்படக்கூடாதுல. அதெல்லாம் போக போக பிடிக்கும். எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவளும் ஒரு நாள் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளை பாத்துக்கிறத வச்சு நீங்களே, தம்பி உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாராட்டுவீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ சொத்து பத்து இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நான் தான். அட, பணத்தை விடுங்க தம்பி, பணத்தை விட குணம் தான் முக்கியம். உங்க குணம் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நீங்க நல்லவரா கூட இருக்கலாம். ஆனா என் பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா பெத்தவளா என்னோட கடமை நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். போக போக ரியாவுக்கு என்ன பிடிச்சிரும். இன்னைக்கு கூட நான் கீழே விழுந்து அடிபட்டதும் அம்மா சொன்னாங்க, கல்யாணம் பேசி முடிக்கிற ராசிதான் இப்படி ஆகுதோன்னு. ஆனா நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்ல. எனக்கு எப்பவுமே லக்கி கேர்ள்னா அது ரியா தான். நான் இம்பிட்டு சொல்லியும் நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க. சரிங்க தம்பி, நல்லா பாத்துக்கிட்டா சரிதான். எங்க பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் நாங்க விரும்புவோம். முழு மனசோட இந்த கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியாது. இருந்தாலும் உங்க குணத்துக்காக என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, தேங்க்ஸ் அத்தை. சரிங்க தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் மெதுவாவே வாங்க. அவகிட்ட பேசி அவ மனசை நான் மாத்தணும் இல்லையா? நான் போனை கொன்றுவேன். சரிங்க தம்பி, நீங்க பேசுங்க. பாத்தியாடா, உங்க அம்மாவே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எப்ப என்ன புரிஞ்சுக்க போற? டேய் ஃப்ராடு, நீ பேசி பேசி என் அம்மா மனசை வேணா மாத்தலாம். ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஆடாத, பூமி பொளந்து உள்ள போயிட போற. பேச்செல்லாம் நல்லா ஃபயரா தான் இருக்கு. அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு பாதியோட விட்டுட்டேன். மீதியா அன்னைக்கு சதீஷ் சாருக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அப்படியே சொல்லாம அமைதியா விட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, கொத்தி ஊரை கூட்டினேன். அவனை ஊருக்காரங்க உனக்கு கும்மிடுவாங்க கும்மி. ஓ அப்படியா? அதையும் பாத்துடலாம். டேய் சி, உனக்குலாம் வெக்கமா இல்ல? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. போடா. சரி சரி போறேன், கத்தாத, காது கொய்யுங்குது. உன்னை கூட போறேன். நீ பாட்டுக்கு ஆளை வச்சு அடிச்சுட்ட. என் உதட்டு வேற ரொம்ப வலிக்குது. நீ கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன்.
பொறுக்கி ராஸ்கல், ஒன்னு கொடுக்கணும் அவ்வளவுதானே? கொடுத்துறேன். எங்க கண்ண மூடு. எப்படி, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திருப்பி கொடுப்பேன். என் டர்ன் வரும், அன்னைக்கு ஒன்னு பாத்துக்கிறேன். முடிஞ்சது பாத்துக்கோ, போடா. தைரியமா பேசி துரத்திட்டோம், ஆனா திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றானே. முருகா, நீதான் துணையா இருக்கணும். எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். அச்சச்சோ, என்ன பாத்து ஏன் குடிக்கிறான்? என் கையில எதுவும் இல்லடா. கடிச்சிருவானோ? சாரி சார், சாரி சார். ஐஷு, நீங்களா? சார், நீங்களா? சாரி சார், அந்த நாய்க்குட்டி என்ன பார்த்து குலைச்சிட்டான், அதான் பயந்துட்டேன். இத்தனோண்டு குட்டி நாய்க்கலாமா பயப்படுவீங்க? அது சூன்னு சொன்னா போயிட போகுது. பக்கத்துல கூப்பிட்டு தடவி கொடுத்தீங்கன்னா வாலாடிட்டு உங்க பின்னாடியே வரும். அதெல்லாம் சரிதான் சார், ஆனா எனக்கு டாக்னா கொஞ்சம் பயம். அது இங்க எப்பவும் சுத்திட்டு இருக்கிற டாக் தான், ஒண்ணும் பண்ணாது. இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐஷு, நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் பண்ணாது. ஐஷு, அங்க பாருங்க, போயிருச்சு. சார், ஆனா சத்தம் மட்டும் கேக்குது. அது வாலாடிட்டே போயிருச்சு, தள்ளிக்கோங்க. சாரி சார், தெரியாம வந்து மோதிட்டேன். இட்ஸ் ஓகே, விடுங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே நைட் நைட் வெளியே போவோம். ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்களா? இல்ல சார், ஆதி வெளியே போறான்னு கூப்பிட்டான். நான் தான் வர முடியாது, என் ஆள் கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டேன். உங்க ஆளா? உங்களுக்கு தான் லவ்வரே இல்லையே. சார், மறந்துட்டீங்களா? நீங்க தான் சார் என் லவர். ஓ, ஆமால, சாரி சாரி. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி உளறிடாதீங்க. சரி, ஓகே ஓகே. நீங்க டக்குன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வரல. நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல, எனக்கு என்னோட இலக்கியாவோட ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு. அதான் இங்க வந்தேன். மூணு ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் பாத்துட்டே நின்னுட்டேன். ஆமா சார், இன்னைக்கு மூன் நல்லா பெருசா அழகா இருக்குல்ல? ஆமாங்க. சார், எங்க ஆன்ட்டி அங்கிள் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் முகத்தை பார்த்தா அவங்க கவலை எல்லாம் 10 நிமிஷத்துல மறந்துருமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் பாருங்க, உங்க கவலை துக்கம் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. இது என்னங்க புது பொருளையா இருக்கு? சார், ட்ரை பண்ணி பாருங்க சார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றனால ட்ரை பண்றேன். பட் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி நம்பிக்கையோட பண்ணணும். நீங்க மனசார நம்பிட்டு என் கண்ணையும் ஒரு 10 நிமிஷம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா, கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் வேறா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. சார், என்ன சார் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? சாரி ஐஷு, சத்தியமா எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்க கண்ணை பார்த்ததும் மொத்தமா நான் என்னையே மறந்துட்டேன். என் முகத்தை பார்த்தா எல்லாரும் கவலையும் மறப்பாங்கன்னு சொன்னேன், நீங்க உலகத்தையும் மறந்துட்டேங்கறீங்க. இப்படிலாம் யாரும் என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்ல. ஏன் சார்? சாரி ஐஷு, சத்தியமா தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. என் கண்ணுக்கு நீங்க இலக்கியாவா தான் தெரிஞ்சீங்க. சாரிங்க. எது இலக்கியா தெரிஞ்சாங்களா? ஐயோ, நான் இப்படி குத்துக்கல்ல மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு ஒருத்தி தெரிஞ்சான்னு சொல்றேன். எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நினைக்காதீங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்றீங்க சார். சாரி ஐஷு, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விட்டுருங்களேன். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியாம இருக்கும்? விடுங்க, சாரி, தெரியாம நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது. நீங்களும் என் கண்ணை பாருன்னு அடிக்கடி சொல்லாதீங்க. என்னமோ தெரியல, உங்க கண்ணை பார்க்கும் போதெல்லாம் நான் என்னையே மறந்துடுறேன். சரி, விடுங்க. ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சு. தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சேச்சா, இதை போய் யார்கிட்டயாவது சொல்லுவாங்களா? இது என்னோட மிஸ்டேக் தான், தெரியாம பண்ணிட்டேன், சாரி. சரி, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்க கண்ணை பாருன்னு சொன்னதும் நான் என்னையே மறந்துட்டேன். ஆனா நான் கிஸ் பண்ணதும் நீங்க உங்களையும் மறந்து நின்னுட்டீங்க தானே? கரெக்டா சொல்லிவிட்டாரு. ஐஷோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா மாட்டிப்ப. கரெக்ட் தான், அவர் கண்ணை பார்த்ததும் நம்மளும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம். இல்லைன்னா இங்க நடந்திருக்க கதையே வேற. இந்த மாதிரி எவனாவது என்கிட்ட நடந்திருந்தா இந்நேரம் ஆரஞ்சு பழகெல்லாம் கழட்டியிருப்பேன். ஆனா ஏன் இவரை ஒண்ணுமே செய்யாம அமைதியா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஐஷு, ரொம்ப குழம்பாத, அவருக்கு வேற ஆள் இருக்கு. உங்களதான் ஐஷு, நீங்க உங்களையும் மறந்து நின்னுட்டீங்க. நான் ஒன்னும் மறந்துலாம் நிக்கல, ஷாக்ல அதிர்ச்சியாய் நின்னுட்டு அவ்வளவுதான். இங்க பாருங்க,
நில்லுங்க ஐஷு. ஏங்க தனியா போகாதீங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். எப்பா சாமி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வந்து எனக்கு போய்க்க தெரியும். பை. நாளைக்கு காலையில காஃபி ஷாப் வந்துருங்க. நான் எதுக்குங்க வரணும்? நீங்க தானே எனக்கு லவரா நடிக்கிறீங்க, அதனால வந்தே ஆகணும்.